வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்க ஆரம்பித்ததுல போதே வந்து இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருப்பீங்க. இதை ஒன்றும் பெருசாக வந்து இதில் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. அதாவது இது வந்து மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து மேலே போச்சுன்னா இது வந்து பை, அதுக்கு கீழே வந்ததுன்னா இது வந்து செல்லு. அதே மூவிங் ஆவரேஜ் வந்து 100 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ், 550 மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு கீழே போச்சுன்னா அதை பண்ணணும், அதுக்கு கீழே போச்சுன்னா இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா 2 கோடு மட்டும் போடுறதுனால இதை யாரும் மதிக்கிறது இல்லைங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம், வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும், ஆனால் அதை யாரும் கவனிக்கிறதே இல்லை. அப்போ ஆப்ஷன்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா, அதாவது நான் எப்போவுமே மெசேஜஸில் சொல்லுவேங்க, லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங். தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் புரியும். தெரிஞ்சுக்கிறது, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆமாப்பா அங்கே வந்தால் பை பண்ணணும் சப்போர்ட்டில், மேலே போனால் செல் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸு, அதெல்லாம் ஒரு கான்செப்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து, அதாவது பெரும்பான்மையான ட்ரேடர்ஸ் வந்து நினைக்கிறீங்க. அது அப்படி இல்லைங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட்டு. அது கூட சேர்த்து நம்ம இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லித்தரோங்க. அதாவது நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா முகப்பு பகுதியிலேயே இருக்கும், என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு. இன்றைக்கும் நான் மெசேஜஸில் பார்க்குறேங்க. அதாவது டைமிங் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன டைமிங் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன டைமிங் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான கேள்விகள். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் ஒரு வீடியோவே போட்டுட்டேன். பட் ஆனால் ஸ்டில் அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பாப்புலர் வீடியோஸ் அப்படிங்கிற இந்த டேபுக்கு கீழே பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு 2வது பிளேலிஸ்ட் வந்து, இதில் வந்து ஒரு 30 வீடியோவுக்கு மேலே இருக்குங்க. இதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கேள்விகள் 80% இருக்காது. இதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் டைட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டி 500 புள்ளி விழுமா, நம்ம வந்து நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும், இது வந்து மார்க்கெட்டு எல்லாமே வந்து ரெட்டாக இருக்குது, அதனால் வந்து இன்னும் ரொம்ப கீழே விழுந்துருவான், ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான், அதனால் வந்து அடுத்த ஒரு 5000 புள்ளி விழுவானா, இந்த மாதிரிலாம் நம்ம டைட்டில் வைக்கிறதே இல்லைங்க. ரொம்ப வந்து கேஷுவலான டைட்டில் தான் இருக்கும். அந்த டைட்டில் எதுவுமே உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்காது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக வந்து கவனம் பெறுறது இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பாப்புலர் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டதுங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் 80,000 பேர் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டேன், 3 வாரத்திலேயே 35,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு வீடியோஸில் இருக்குது. பட் ஆனால் அது கவனம் பெறலை. அப்போ அதுக்காக தான் வந்து வீடியோஸ் போடுற நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை பயமுறுத்துகிற மாதிரி டைட்டில்ஸ் வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். ஸோ தினம் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த வீடியோ தான் இது. அப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ட்ரேடிங்கில் நீங்கள் எதனா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதனா ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தினமும் 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதோடைய டைட்டில் என்ன இருக்குன்னா, தினம் ஒரு பார்வைன்னு தான் இருக்கும். அப்படியே ஒரு 50 வீடியோவுக்கு மேலே இருக்கும். வெறும் தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு 50 வீடியோவுக்கு மேலே வந்து இருக்குங்க. இது எல்லாமே தினம் ஒரு பார்வை தான். அப்போ இதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். பட் ஆனால் இது வந்து கவனம் பெறுறதில்லை.
ஏன் அப்படி வந்து கவனம் பெறுறது இல்லைன்னா, உங்கள பயமுறுத்துற மாரி டைட்டில் இல்ல. பயமுறுத்துற மாரி டைட்டில் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்ப்பீங்க. அந்த மாரி டைட்டில் நம்ம வைக்க போறதும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேடிங்கில உண்மையாலுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கத்துக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் கண்டிப்பா டெய்லியும் வந்து இந்த வீடியோஸ் வந்து வருதுங்க. டெய்லி ரிவ்யூஸ், தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு. நம்ம இதில் வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, முடிஞ்சா கோல்டு, கமாடிட்டியில் வந்து க்ரூட் ஆயிலு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தினமும் கூட பார்த்துக்கிட்டே வரோம். அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட, இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் குறித்து வைத்துக்கொண்டு எப்படி 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, சார்ட்டுக்கு போகிறது தான். இந்த சார்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்து உடனே வந்து லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் இதுக்கு பக்கத்தில் வரும்போது ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ஒருவேளை இந்த ட்ரேடு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தோன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் மெதுவாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். அவசரப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். இது வேலை செய்யுமா செய்யாதான்னு சந்தேகமாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து 4-5 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்க, எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு கட்டுப்பில் இருப்பீங்க. அப்போ எல்லாமே பொய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து ஒரு தடவை ஃபால்ஸ் சிக்னல் இருந்தால் கூட இதுவும் அதே தான், வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருவீங்க. பட் ஆனால் அப்படி இல்லைங்க. நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை ரொம்ப எளிதாக வந்து இதை வந்து எல்லாரும் வந்து கடந்து போயிடுறீங்க. கடந்து போக வேண்டாம். இதை கவனிங்க. கவனிச்சிங்கன்னா அவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து இருக்குது. சரிங்களா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் கோல்டு பாருங்கள். கோல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். ஒரு இந்த வாரம் ஃபுல்லாகவே அவன் வந்து என்ன பண்ணுறான், திங்கட்கிழமையிலேருந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போகிறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போகிறான். எப்படி போகிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இது. இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷங்க, நான் இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இந்த இடத்துல இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், ஃபஸ்ட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது ஓப்பன் பண்ண இடத்துலையும் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷாக வர மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து புல்லிஷாக திரும்ப போகிற மாதிரி வந்து ட்ராப் பண்ணுறான். அடுத்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. இது வந்து புல்லிஷ் கேண்டலுங்க. இதை வந்து என்கல்ஃப் பண்ணி பியரிஷ் கேண்டில் வந்து வந்துருச்சு. இது பிரிண்ட் ஆன உடனே என்ன பண்ணியிருக்குது, அடுத்த தடவை கவனிங்க, ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அங்கேயே வந்திருக்குறான். அப்போ கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 மணி நேரமாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குது. இந்த தடவை எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கே வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். மேலே மறுபடியும் ரிவர்சல் ஆகி போன ப்ரைஸு எது வரைக்கும் எதுக்கு மேலே போனால் மேலே போவான், இதுக்கு மேலே போனால் தான் மேலே போவான். அப்போ எது வரைக்கும் போயிருக்கிறான், இது வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்துட்டான். திரும்பவும் கீழே வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான். இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது தான் சில பேர் நான் வந்து கவனிக்கிறேன், ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணுங்க. அதாவது உங்களுக்கு இப்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது தான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா எடுக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் போட்டால் போதும். தேவையே இல்லாமல் சார்ட்டில் வந்துட்டு இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்போர்ட்டுன்னு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கே ட்ரேட் பண்ண போகிறீங்க? நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. இப்படி உங்கள் சார்ட் வந்து இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? உங்கள் சார்ட் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். ப்ரைஸ் மூமெண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு மட்டும் ட்ராயிங் வச்சுருந்தீங்க போதும். எல்லா இடத்துலையும் நீங்கள் வரையணும்னு இல்லை. இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்,
ஒருவேளை கீழே இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணனா அப்படின்னா கண்டிப்பாக கீழே போயிடுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக லோ இங்கே இருக்குது, அடுத்த தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது லோ இவ்வளோ தூரம் வந்துருக்குது, அடுத்த தடவை கீழே போயிட்டு வரும்போது மேலே போயிட்டு வரும்போது இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்த தடவை போயிட்டு வரும்போது இவ்வளோ தூரத்துலேருந்தே ரிவர்சல் ஆகிட்டு இருக்குதான். அப்போ இதை கட் பண்ணனானா கீழே போயிடும். உங்களுக்கு தேவை இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிறீங்க, இந்த இடம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே மார்க்கிங் உங்களுக்கு வந்து தேவையே இல்லை. ஆல் டைம் ஹை இருக்குது அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து சார்ட்டில் வந்து எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் ஆல் டைம் ஹை எதுன்னு பார்த்துக்கோங்க. அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டா போதும். சார்ட் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நீங்கள் இந்த சார்ட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. இப்போ நான் இந்த ட்ரெண்ட் லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாமல் இந்த சார்ட்டை வந்து இப்படி வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இது எதுவுமே வேண்டாங்க, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நான் இந்த சார்ட்டை பார்க்கும்போது என்னுடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களை வரைஞ்சி அப்படியே வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ நான் எப்படி இந்த சார்ட்டை பார்க்குறேன், இந்த சார்ட்டு இங்கேருந்து வந்து மேலே இது வரைக்கும் போயிருக்குது, கீழே கரெக்டாக வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு கீழே இம்மீடியட்டாக வந்துருக்குது, இம்மீடியட்டாக மேலேயும் போயிடுச்சு. அப்போ அடுத்த தடவை வரும்போது வர முடியாமல் மேலே போகிறான், அடுத்த தடவை வரும்போது வர முடியாமல் மேலே போகிறான். அப்போ என்ன நடந்துருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இங்கேருந்து பிரேக் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோடய பார்வையே மாறிடுச்சு பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி வேற ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தேன், இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தெரியுது சார்ட். அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ஐடியாஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வரணும். உங்களுடைய மைண்டு வந்து பார்த்து 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 மேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனால் அதை மேப் பண்ண விடணும். நீங்கள் விடலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து புது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ இப்படி வந்து மேலே போயிட்டு இருந்தால் ப்ரைஸு, இது என்ன சொல்லுவாங்க, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ்லேயே இருக்குங்க. இது வந்து என்ன பண்ணலாம், ஆர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், இதை எடுத்து இப்படி வந்து ரெண்டு இடத்துலையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வரையும் போதே கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரைஸு, எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைகிறீங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சரியா? அப்படி தானே நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அதாவது ரவுண்டட் பாட்டம்ங்க, இந்த பாட்டமுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு, பாட்டமுக்கு வரும்போதெல்லாம் போயிருக்கு, பாட்டமுக்கு கீழே வரும்போது மேலே போயிருக்குது. ஆனால் எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிறான்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வேலை செய்யும் பாருங்கள். இது வந்து சும்மா ஜென்ரலாக வந்து இந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இதோடைய டார்கெட் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம்லேருந்து இந்த ஹையை மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஹையிலேருந்து ஒரு வேளை பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா இதுதான் டார்கெட் அப்படின்னு வந்து இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் டார்கெட். 2550 வரைக்கும் போகணும் ப்ரைஸ், ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா. ஸோ அடுத்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாருங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து வச்சு இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்படி போகும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணலாம். பிரேக் ஆச்சுன்னா தான் போகும், பிரேக் ஆகலை அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது, ஃபஸ்ட்டு லெவலு செகண்ட் லெவலு அப்படி தான் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த பேட்டர்னு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு டேயில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும் கோல்டு. அப்போ பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகும். இன்றைக்கே போயிடுமா, போகாது, போகும் கிராஜுவலாக அப்படியே வந்து பொறுமையாக போவான். அப்போ இதை பிரேக் பண்ணிட்டானாலே நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, மேலே வரும்போது இங்கே ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு, கீழே வந்து மேலே வரும்போது திரும்ப அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்து இப்போ வந்து ஒருவேளை வந்தானா இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையே இதுதான். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சார்ட்டை பார்த்ததுனால உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் ஐடியா கிடச்சிருக்குது. இப்போ நீங்கள் இதை நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இப்போ சும்மாவே நீங்கள் வெறுங்கண்ணில் பார்த்தீங்கனாலே நான் வரைஞ்ச பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். நாளை பின்ன உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு அப்போ அந்த வீடியோவில் பார்த்தோமே நம்ம இந்த மாதிரி வந்து போடலாமோ, அப்போ இந்த மாதிரி வந்துன்னா டார்கெட் வந்து இப்படி வருமோ,
அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணலாம். என்னை கேட்கவே தேவையில்லை. என்ன ஒரு விஷயத்துக்கும் என்ன நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னை எதிர்பார்க்காம நீங்களே வந்து இதை பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரே இடத்துல ப்ரைஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகுது. உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இது வந்து சப்போர்ட் வரையலாம். ஒரே இடத்துல எடுக்கலை, இது ஒரு ஹை இது ஒரு லோ இருக்குது, அப்போது ஒரு லைன், அவ்வளோதான். இந்த லைனை இழுக்கிறீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை இழுக்கிறீங்க. 2 தான் பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் பெரிய எதையுமே நீங்கள் அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வருது, இல்லை நம்ம லோக்கலில் இருக்கிற ஆளுங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறா, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, அதாச்சு இதாச்சு, ஏதோ நியூஸ் வருது, எதுவும் தேவையில்லை, அவ்வளோதான். இதுதான் தேவை. இது கொஞ்சம் இழுத்தீங்க, இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்க, அதே மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு, அதே மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது இதுக்கு பக்கத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க, அதே மாதிரி மேலே போனோம். அந்த பேட்டர்ன்லாம் சொல்லியிருக்கேன், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த ட்ரெண்டை கட் பண்ணோன்னா மேலே போய்ட்டேன். எங்கே போயிட்டான், டார்கெட் இதுதான், டார்கெட்டை போயிட்டானா. அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வரையாதீங்க. உங்களுடைய சார்ட்டை எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. லெட் இட் பி க்ளீன். உங்களுக்கு என்ன தேவை, இப்போதைக்கு என்ன தேவை, உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியணும். ட்ரெண்ட் ஆகிறான், ஓகே ரைட்டு. அப்போ மேலே இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தாலே ரிஜெக்ட் ஆகிறான்ப்பா. இவ்வளோதான். இந்த ஐடியா மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், ஒருவேளை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். இதை கட் பண்ணான்னா வேலை முடிஞ்சிடும். இந்த லெவல் ஏன்னா பக்கத்தில் இருக்கனால நம்ம இந்த லெவலே ஸ்ட்ராங் லெவலாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணான்னா கீழே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வரைக்கும் போயிட்டானா மேலே போயிடுவான், ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் ஃப்ரெஷ் ஐடியாஸ். அது எப்போ வரும், நீங்கள் சார்ட்டு ஃபுல்லாக கோடு போட்டு வச்சிங்கன்னா வராது. அந்த இண்டிகேட்டர் 10 இண்டிகேட்டர் வச்சுருக்கிறதுனால சார்ட்டு ஃபுல்லாக கச்சமுச்சான்னு இருக்குதுன்னு தான் நான் வந்து இந்த மாதிரி பிளெயினாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த பிளெயினாக வச்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இதுதான். என்னது, ஃப்ரெஷ் ஐடியாஸ். சரியா, சரி ஓகே. அப்படியே இதில் வந்து கோல்டை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கோல்டு வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சூப்பராக ட்ரேட் ஆச்சுங்க. காலையில் ரொம்ப பொறுமையாக ட்ரேட் ஆச்சு. இதெல்லாம் சும்மா கவனித்து பாருங்கள். இது வந்துட்டு காலையிலேருந்து என்ன பண்ணேன், நேற்றுலேருந்து என்ன பண்ணேன், இந்த ஹைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே போல பார்த்தீங்களா. இதிலெலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் வேகமாக மேலே போனான், ஆனால் அந்த இடத்துலேருந்து கீழே போயிட்டான். அப்போ திரும்ப வரும்போது போகலை. இன்றைக்கி காலையில் ஆரம்பித்ததுலேருந்து சின்ன லெவலில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து போகவே இல்லை. எப்போ போயிருக்கிறான், இங்கேருந்து தான் அவன் போயிருக்கிறான். இங்கேருந்து போய் பிரேக் ஆகி போகிற மாதிரி பாதி தூரம் வரைக்கும் போனான். ஆனால் வந்து அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். எங்கே வந்தால் திரும்ப அதே லெவல் தான். இந்த இடத்துல என்ன பண்ணான், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி போவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் இந்த இடத்துல இப்படி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தான். மேலே கீழே போனால் அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம், 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கோம், மேலே தான் கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டானா என்ன பண்ணுவான், மேலே போயிடுவான். அந்த இடத்துலேருந்து அப்படியே பெரிய வால்யூமோட மேலே போனான். ரீடெஸ்ட் வந்து அதே இடத்துல பண்ணால் பார்த்தீங்களா. இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போனான். பண்ணிட்டு வந்து எங்கே போனான், அதே ரெசிஸ்டன்ஸ் தான் போனான். அப்போ திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணலாமா, என்ட்ரி எக்ஸிட்டு. ஏன் பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் இது வரைக்கும் வர்றதுக்காக பொறுமையாக இருக்கலாம்ல. இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தானா மேலேருந்து கீழே வந்துட்டு அடுத்த தடவை கீழே வரணும், அடுத்த தடவை கீழே இப்படி வந்துட்டு இப்படி ஈக்குவல் லோ வச்சானா இந்த ட்ரெண்டை கட் பண்ணி போவான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இங்கே என்ன நடந்தது, அவன் அடுத்த தடவை கீழே வரல, போயிட்டு திரும்ப வரும்போது ஈக்குவல் லோ, அப்போது இந்த ட்ரெண்டை கட் பண்ணி மேலே போயிட்டான்.
அப்போ நெக்ஸ்ட் டைம் மேலே எக்ஸாக்டாக வந்து இதே இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கேன் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக யாருமே வந்து இது வந்து செல்லுன்னு வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை உங்களோட இண்டிகேட்டர்ஸில் வேறு எந்த இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தினாலும் இது செல்லுன்னு சொல்லவே சொல்லாது. நீங்களாக இதை பயிற்சி பண்ணால் தான் தெரியும், அனுபவத்தில் தான் தெரியும். இங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கான், அப்படியே போயிடுவானா? போக மாட்டான். இங்கே பை பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுவாங்க. திரும்பவும் கூட மேலே போகும்போது ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுவாங்க. செல்லு லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் போனோன்னே செல்லர்ஸ் எல்லோரும் சேர்ந்துப்பாங்க. இவங்க பை பண்ணவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, புதுசாக செல்லும் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்டு கீழே விடுது. ஸோ இங்கே இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக விழுந்துருக்கான். எது வரைக்கும் வந்திருக்கான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டான். இந்த ட்ரெண்ட் லைனு இந்த இது கூட நீங்கள் பாருங்கள், ப்ரைஸு ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டே வந்ததுங்க. பையிங் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த இடத்துல பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அப்படியே லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலலாம் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸு இல்லைனா புதுசாக இந்த இடத்துல வந்து பை பண்ணலான்னு பை பண்ணுறவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து பை பண்ணதுனால என்ன இருக்குது? ஒரு சின்ன பையிங் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறான். இவ்வளோ பெரிய செல்லுக்கு அப்புறமா ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே எல்லாம் ரெட் கேண்டலுங்க. இது எல்லாம் ரெட்டு 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 ரெட்டு, ஒரே ஒரு க்ரீன். அப்புறமா செல்லு கண்டினியூ தான் இருக்குது. 2 ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில். அப்புறம் ஒரு ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில். புரியுதுங்களா? கண்டினியூஸ் செல்லு, பையிங் இன்ட்ரெஸ்ட்டு. பையர்ஸ் உள்ளே வர்றாங்க, போட்டு அவங்கள அம்மிக்கு கீழே வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. திரும்பவும் வந்து ஒரு பை, திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த தடவை என்ன பண்ணாங்க? ஈக்குவலாக அதை என்கல்ஃப் பண்ணிடுச்சு இந்த கேண்டில். பண்ணி என்ன பண்ணியிருக்குது? அங்கேருந்து வந்து மேலே போயிருக்கு. எதை தானே போயிடுவான்? இதை தானே போயிடுவான். தானாண்ணா தாண்டி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு புல் பேக் மாதிரி வந்து திரும்ப வந்து மேலேயே போயிட்டான். எங்கே வரைக்கும் போனான்? இந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போனான். இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் மேலே போயிடுவான், இந்த தடவை பிரேக் ஆகி மேலே போயிடுவான் அப்படின்னு எத்தனையோ பேர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல பை எடுத்திருப்பாங்க. ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பிரேக் அவுட் ஆகி போயிடும்னு அவங்க நம்பிக்கிறது தான். ஏன் அப்படி நம்புகிறாங்க? மேலேருந்து கீழே வந்து மேலேருந்து கீழே வந்தது, மேலே போகும்போது இது பிரேக் ஆகி போயிடும். போனானா? போகலை. நீங்கள் என்ன இப்போ வந்து ட்ரை பண்ணலாம்? நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இந்த லெவலில் வருது பார்த்தீங்களா, ஒரு பை ட்ரேடு எடுத்து பார்க்க வேண்டியதான். இந்த பை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு கவனிக்கணும். மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக்கு, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக்கு, கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இன்னும் அந்த கேண்டில் முடியலன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி தான் போகணும். இந்த கேண்டில் ஒரு வேளை கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் இந்த கேண்டில். என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நீங்கள் எடுத்த ட்ரேடை என்ட்ரி இந்த இடத்துல, எக்ஸிட்டு இந்த இடத்துல. மேபி இன்னும் கூட கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வைக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸிட் மட்டும் பண்ணிடணும். அப்போ இது எப்போ தான் பை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே வந்தான்ல, இங்கேயே பை பண்ணிட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், செகண்ட் டைம் இவ்வளோ தூரம் போயிருக்கான், தேர்ட் டைம் இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், ஃபோர்த்து டைம் இப்போ போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலுக்கே போயிட்டு கீழே வருவான், கிட்டத்தட்ட போயிடுவான். ப்ரீவியஸாக அந்த லெவலுக்கு போல பாருங்கள், ப்ரீவியஸாக அந்த லெவலுக்கு போல பாருங்கள். ஆனால் இந்த தடவை வந்து இங்கேருந்து போகும்போது போயிடுவான். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. இப்போ லைவில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது. நீங்கள் பை பண்ணோன்னே என்னாச்சு? ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கான். இது இப்படியே போயிடுவானா? தெரியாது. பட் ஆனால் நீங்கள் பை எடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஸ்டாப் எங்கே? நிறைய பேர் ஸ்டாப் கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்டாப்பே கிடையாதுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு எந்திரிச்சுலாம் போக முடியாது. டிபி இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே, அப்படிலாம் இல்லைங்க. பாடி ஆஃப் த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட். ஸ்டாப் லாஸை பற்றி உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குதா? அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், என்னுடைய வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா, என்னுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிகினர்ஸ் கைடில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. உங்களுக்கு ஸ்டாப் லாஸை பற்றி தெரியலையா? என்ட்ரி எட் எக்ஸிட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து பார்ட் 2 இருக்குது, அடுத்து பார்ட் 3 கூட இருக்குது. ஸ்டாக்ஸில் கூட வேலை செய்யுது. ஸ்டாக்ஸில் வேலை செய்யுமா, பிட்காயினில் வேலை செய்யுமா, எல்லாத்துலேயுமே வேலை செய்யும்.
பாருங்க, இங்கிருந்து இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதா, அவ்வளோதான் எக்ஸிட். வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஏற்கனவே இந்த மாதிரிலாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போவான்னு எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, போகலை. அப்போ இந்த ட்ரேடு எப்போ தான் எடுக்கிறது அப்படின்னு பாருங்க. எப்போ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்குதா, அடுத்த தடவை திரும்ப மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு வருவான், கண்டிப்பாக ட்ரேடு எடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி மேலே வந்தது, நான் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நான் க்ளோஸ் பண்ணி இந்த லாஸை கூட நான் வந்து தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை அப்படியே கீழே போயிட்டானா ரிவர்சல் வராமல். ஸோ எப்போவுமே ரூல்ஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் மதித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கன்ஃபார்மாக இவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து வந்துட்டு இருக்கான், எதுக்கு மேலே போனால் மேலே போவான். இப்போ நமக்கு அது மட்டும்தான் நமக்கு தேவை. நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு மேலே, அதாவது இப்படி போயிட்டு இப்படி வர்றான், நெக்ஸ்ட் டைம் இப்போ வரும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க. பை பண்ணி எதுக்கு மேலே போனப்போ, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான். எங்கே போவான், இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதையும் தானா இது வரைக்கும் போவான். அப்போ நான் டார்கெட் என்ன பண்ணேன், இங்கே 50% புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா, 50% புக் பண்ணிக்கோங்க, ஆக மொத்தம் லாபம். இங்கே பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சா, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை பாசிட்டிவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டாப் லாஸ் கிடையாது. ப்ரைஸ் நல்லா அந்த இடத்த விட்டு மேலே போயிடுச்சு, நீங்கள் ஏதோ வெளியில் போகணுன்னு, தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சாப்பிட போகிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அந்த டைமில் பாசிட்டிவில் வச்சுட்டு போயிட வேண்டியது. இல்லைனா ஸ்டாப் லாஸ் கிடையவே, நீங்கள் உட்காந்து தான் இருப்பீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிடையவே கிடையாது. எப்போ இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் ஸ்டாப் லாஸ், அவள் எக்ஸிட். சரிங்களா, இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பேங்க் நிஃப்டிலாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது வந்து ஏதோ ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இது வந்து இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வந்துருக்குதா, ரைட், ஓகே, போட்டு வச்சுக்கோங்க, சும்மா போட்டு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகுது. அப்படியே மேலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துருக்குதா, ரைட், ஓகே. அப்போ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, மேலே போன மார்க்கெட் கீழே வந்துருக்குது, மேலே போன மார்க்கெட் கீழே வந்துருக்குது, மேலே போச்சு அப்படின்னா கீழே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் தெளிவாயிடணும், எதிர்பார்க்கணும். செல்லு மாதிரி காமிச்சானா வந்து செல்லில் என்ட்ரு ஆகிடணும். சரிங்களா, சரி, ஓகே. ஒரு பை ஒன்று பண்ணியிருக்கிறீங்க, அந்த பை வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சும்மா குட்டியாக இவ்வளோ தான் போச்சு, அதுக்கே நீங்கள் பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அப்படியே வச்சுப்போம். சரியா, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இது வந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயந்தாங்க. எல்லா சார்ட்டுமே ஒன்று தான், ஏன்னா எல்லாத்துலேயும் அதான் நடக்குதுங்கிறதுனால எல்லா சார்ட்டுமே ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து சொல்லித்தாங்க, எல்லாமே அதே தாங்க. நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான், நீங்களே வரைஞ்சி பார்த்துருங்கன்றேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு ஒரு போஸ்ட்டு வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டிருந்தேன். அந்த க்ரூட் ஆயில் வந்து வேலை செய்யுமா, கோல்டில் வேலை செய்யுமா, M6 கோல்டில் வந்து வேலை செய்யுமா, வேலை செய்யுங்க. இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ஏற்கனவே வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோன்னே தான் கீழே வந்துருக்கு. எங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறான். இதில் எப்படி வந்து போகிறான்னு பாருங்கள். இதில் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி பிரேக் ஆகி மேலே போயிருக்கேன். எங்கே போய் கீழே வந்துருக்கான் பாருங்கள், எக்ஸாக்ட் லெவல் 71,780ன்னு 780லேயே திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு. எப்படி வந்திருக்கான், அதே மாதிரி தான் வந்திருக்கிறான். அப்போ இது எப்படி வந்து நீங்கள் பேட்டர்னாக வந்து வரைவீங்க, இப்படி தான் வரைவீங்க. கீழே வந்துட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, மேலேயும் பிரேக் ஆகும், இல்லை கீழேயும் பிரேக் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துலலாம் செல்லெல்லாம் தைரியமாக வந்து எடுக்கலாம். இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்து வெளியில் போகும்போது வந்து வேகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பையுக்கான சிக்னல் இருந்ததுன்னா பை வந்து பண்ணலாம், செல்லுக்கான சிக்னல் வரட்டும். இது வந்து கீழே கட் பண்ணதுக்கப்புறம் வேணால் நம்ம செல்லை வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். அப்படி தான் யோசிக்கணும். அப்போ இதை நான் வந்து என்ன சொல்லி நான் வந்து போட்டிருப்பேன், வில் திஸ் மெத்தட் ஒர்க் இன் M6 கோல்டு சசி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறேன். இது வந்து பிட்காயினில் வேலை செய்யுமா, இது வந்து
க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் வேலை செய்யுமா? இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் வேலை செய்யுமா? உலகத்தில் இருக்க எல்லா சார்ட்லேயும் வேலை செய்யும். வேர்ல்ட் ஆஃப் சார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் வேலை செய்யும். நீங்கள் நீச்சல் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல தண்ணியில் இறங்கணும். தண்ணியில் இறங்காமலேயே வந்து தரையிலேருந்து பார்த்துக்கிட்டே வந்து இது இப்படியா அது அப்படியா, இதில் வந்து நீச்சல் அடிக்க முடியுமா? கையை மட்டும் அடித்தா போதுமா, இல்லை காலையும் சேர்த்து அடிக்கணுமா? இறங்குனா தன்னால் அடிப்பீங்க பயத்தில். அப்புறம் அப்படியே அப்படியே பழகிடும். இறங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இதுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் போகிற மாதிரி வந்து போயிட்டு இருக்குதுங்க ப்ரைஸ். ஸோ எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது ப்ரைஸ். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்தாலும் ரெசிஸ்டும் ஆகுது. ஸோ இவன் எப்படி மூவ் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி வந்து மூவ் ஆவான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். இவன் எதுவும் பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலங்க. கொஞ்சம் கீழே வந்துட்டு போனான்னா கூட ஒரு புல் பேக் வந்துட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம 50,000 இருக்கும்போதே வந்து பேசிகிட்டு இருக்கோம், மேலே வருவான் மேலே வருவான் மேலே வருவான்னு. இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், 52,000 வந்து டச் பண்ணிடுவான், அடுத்து இதுலேருந்து கட் பண்ணான்னா 53,000 போயிடுவான் அப்படின்னு. ஏன்னா நிஃப்டியில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஆல் டைம் ஹைக்கு வந்துடுவான், சென்செக்ஸ் ஆல் டைம் ஹைக்கு வந்துடுவான், எல்லாமே ஆல் டைம் ஹைக்கு வந்து புது ஹைக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வெறும் சார்ட்டை பார்த்து தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுறோம். வெறும் சார்ட்டை பார்த்து தான் நமக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட நம்ம தெரிஞ்சிக்கவே தேவையில்லை. நியூஸ் வருதா, அது என்னமோ நடந்துட்டு போகுது, எவனோ எக்கடோ கெட்டு போகிறோம். நமக்கு சார்ட் காலையில் எழுந்திரிச்சோமா பார்த்தோமா, ஓகே இதுதான் நடந்துகிட்டு இருக்கா, ட்ரெண்டு இதுதானா, ஓகே ரைட், ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து இன் பர்டிகுலர் என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்களா? இது வந்து சேனல் பேட்டர்னில் இருக்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, சேனலுடைய பாட்டம்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கிறான். இந்த பேட்டர்னை முதல்ல எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கான் நேற்று. இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து மேலே போயிட்டான், சேனலுடைய டாப்பில் போய் டச் பண்ணிட்டான். டச் பண்ணிவிட்டு இப்போவே அந்த சேனலை பிரேக் பண்ணுற மாதிரி இல்லைங்க, ஏன்னா அது மெச்சூர் ஆனால் தான் பிரேக் ஆகும். இப்போ தான் வந்து ஃபார்மே ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி? மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே வரைக்கும் போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. கீழே வந்துட்டு மேலே வரும்போது நம்ம ஒரு செல்லை வேணால் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். இந்த இடத்துலையே மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பேரல் சேனல் பேட்டர்ன் போட்டிருந்தீங்கன்னா இது நம்பிக்கையாக நீங்கள் வந்து செல் எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் ரேஞ்சே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து சுத்தமாக காலையிலே அதை காமிச்சிட்டான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கேண்டில் மேலே, அதுக்கப்புறம் ட்ரேடே ஆகலை. அப்போ ஒருவேளை கீழே வந்துருந்தான் அப்படின்னா, இந்த லெவலுக்கே வந்தான் அப்படின்னா, நேற்றுலாம் வந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தானா வேணால் பை பண்ணியிருந்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், சேனல் பேட்டர்னை போட்டு வச்சுட்டு சேனலுடைய பாட்டமுக்கு வந்தானா பை ட்ரேடை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 1 ஹவரில் சேனல் பேட்டர்ன் போட்டுருங்க. போட்டுட்டு இது நாளை பின்ன வந்து கீழே வந்தான் அப்படின்னா நம்ம அந்த பாட்டம்லேருந்து பை ட்ரேடை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரேடு வேணால் எடுத்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. மூவ் ஆனாலும் ட்ரெண்டாகி தான் மூவ் ஆனோம். இந்த டாப்பை ரிஜெக்ட் பண்ணல. பிடிச்சிட்டிங்களா பேட்டர்னு? இவ்வளோதாங்க. இது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கனாலே அடுத்து நீங்கள் ட்ரேடாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. எப்போ இந்த கவனம் வரும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா தான் கவனம் வரும். அதாவது நம்ம மைண்டே வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்துருக்கோம், அங்கே அந்த மாதிரி தான் நடந்தது, அதனால் இங்கே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பார்கோடு மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான்.
இந்த இடத்துல பார்கோட் ட்ரை பண்ணனா, பட் ஆனால் பார்கோட் சரியாக வரல, அப்படியே வந்து கீழே போயிட்டான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் வந்து மேலே கீழே மேலே போயிட்டு கீழே வர முடியல. வர முடியாமல் திரும்ப வந்து மேலே போனால் இங்கேயே அரைச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே போனால் மேலே போனால் இங்கேயே வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டான். ஒரு 200-250 பாயிண்ட்டுக்குள்ளார மூவ்மெண்ட்டை இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காலையில் இந்த இடத்துல வந்து 51,500 நேராக போய் 51,650 நின்னானே. அப்புறம் 51,700க்கே போயிட்டான். அப்புறம் திரும்ப வந்து ஒரு 5-10 என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 51,600 தான் இருக்குது. கொஞ்சம் செட்டில் ஆனோன்னே எந்த இடத்துல செட்டில் ஆகிறான்னு பார்த்துட்டு, அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 51,600 எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் அவன் செட்டில் ஆகிறது இந்த மாதிரி இடத்துல செட்டில் ஆகிட்டான். ஸோ காலையில் இங்கேருந்து ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டான். செட்டில் ஆனதுக்கப்புறமா இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு லோவில் இருந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் போகலங்க. 200லேருந்து 230 தான், அவ்வளோதான் ரேஞ்சு. 30 பாயிண்ட்டு நம்ப முடியுதா? பேங்க் நிஃப்டியில் 30 பாயிண்ட்டு தான் ஆப்ஷன்ஸில் ரேஞ்சு. ஆனால் 4-5 ரூபா மேலே கீழே போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் 30 ரூபா தான், 30 பாயிண்ட்ஸ். ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, அந்த லெவலுக்கே போயிட்டு தான் கீழே வந்தோம் எக்ஸாக்டாக. ஃப்யூச்சர்ஸில் எந்த மூமெண்ட்டுமே இல்லாதனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு தான். பட் ஆனால் ஸ்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சது. என்ட்ரி அட் எக்ஸிட் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து சப்போர்ட்டை விட்டுட்டு கீழே வந்துட்டான். இல்லைனா அது வரைக்கும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சது. அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் நேற்று வரைக்கும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குது. எங்கே வரைக்கும் வந்துருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனோடனே திரும்ப அதே ட்ரெண்ட் லைனை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணான், இந்த ட்ரெண்ட் லைன்லேயே அப்படியே வந்து முடிச்சிட்டான். அதாவது இன்றைக்கி லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து முடிச்சாச்சு. பெரிய மூமெண்ட்டே எதுவுமே இல்லை. ட்ரேடு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆனோன்னு மேலே வந்தது, கீழே வந்துட்டு மேலே போய் கீழே இந்த லெவலுக்கே வரும்போது தான் ட்ரேடு. இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த லெவலில் எடுத்திருந்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஒரு தரையும் மேலே போகும்போதும் வந்து அவன் அதுக்கு மேலே வந்து போக முடியாமல் தான் இருந்தான். இந்த ரேஞ்சிலேயே அப்படியே நின்றுட்டான். நின்று முடிக்கவும் செஞ்சிட்டான், அவ்வளோதான். இதுலேயும் ஒரு 30 புள்ளி. ஸோ பேங்க் நிஃப்டி சொல்லிக்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகலை. அப்போ நிஃப்டியில் என்ன ஆச்சு? நிஃப்டியில் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நிஃப்டியில் ரொம்ப நாளாக நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஆல் டைம் ஹை இந்த கோடு தான். இந்த கோடு ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான்னு இந்த இடத்துலலாம் ரொம்ப வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கான். ஒரு வரையும் வந்து உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகி பிரேக் ஆகி போகிறான். ரெசிஸ்ட் ஆகி இந்த இடத்துல கொஞ்சமாக மூமெண்ட் இருக்குது, ரெசிஸ்ட் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்குது, மேலே போயிட்டான். பேசிக்கிட்டே இருந்தோம், போயிட்டான். திரும்ப அதே மாதிரி ரெசிஸ்ட் ஆனால் பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பண்ணியிருந்துடலாம். ஒரே இடம் மேலே போகிறான், ஒரே இடத்துல ரெசிஸ்ட் மேலே போகிறான், ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறான் மேலே போகிறான், ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறான் மேலே போயிட்டான், திரும்பவும் ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கான் மேலே போயிருக்கான். எத்தனை நாளாக இது பண்ணுறான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள், 11 நாள் ஆச்சு. 11 நாளாக சார்ட்டில் ஒரே மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், சார்ட்லேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை மட்டும் கவனித்தா போதும், சரிங்களா? சார்ட்டை நல்லா கவனிக்க மட்டும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த கான்செப்டு, ஸ்ட்ராட்டஜி, அது இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எது வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அப்போ இன்றைக்கி 5 மினிட்ஸில் போய் எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா 1 ஹவரில் நமக்கு ஐடியாக்காக தான் பார்க்குறோம். 5 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதுதான் லோ, இதுதான் ஹை. நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்ட் ஆகிட்டு மேலே வந்து போகும்போது மேலே இன்னும் கொஞ்சம் போகுது அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். இந்த லெவலுக்கே வரோம். இங்கேருந்து திரும்ப வந்து அந்த லெவலுக்கே போயிருக்கிறான் நம்ம. ஆனால் பையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இதில் எந்த குறையும் இல்லை.
ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்ப இங்கே வந்திருக்குது, அதனால் நான் இதை செல் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு. நம்ம ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. மேலே க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. சரிங்களா? அதனால் இப்போ இதை எடுத்திருந்தாலும் தப்புலாம் நான் சொல்லவே மாட்டேன். இதை எடுத்தாலும் தப்பு கிடையாது. இதுவும் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்போது நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் செல் பண்ணியிருந்தாலும் இன்னும் டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்லேயே தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து நிஃப்டி 150 புள்ளி தான். அந்த சார்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டு எத்தனை புள்ளி மூவ் ஆகுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், திரும்பவும் வந்து அதே லெவல்லேருந்து தான் கீழே வந்துருக்கு. கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் லோ, திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். அப்போ இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் போட்டு இதை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு மேலேயே போயிட்டான். அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜிக்ஜாக்காக அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். இவன் இப்படி தான் போவான், மேலே தான் போவான். பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து மேலே வர்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. அப்போ இவன் எப்போ மேலே வந்து அவன் எப்போ வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இவன் ரொம்ப தூரம் மேலே வர வேண்டியது இருக்குது. எப்படி சடனாக மேலே வந்துடுவானா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிலாம் வந்துட்டு ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை பேங்க் நிஃப்டி வர்ற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணி இருந்து போவானா, அவனுக்கு தான் வெளிச்சம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கு வருதா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். 25,300, அப்பா 25,300 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்க போகிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்துட்டு இந்த 4-5 நாளாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. பேட்டர்னை இன்றைக்கி பிரேக் ஆக்கிட்டான். பிரேக் ஆகி மேலே போயிட்டான். கீழே வந்துட்டு ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தால் அப்படியே முடிஞ்சிச்சு. சப்போர்ட்டு ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தான். அந்த பிரேக் ஆனது பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இன்னைக்கு இதை லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100. இந்த 100ல் ஒரு வேளை மேலே போய் கீழே வந்திருக்கிறான், என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் வந்து 100ல் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எங்கே வந்து பாடி க்ளோஸ் வச்சு 98 2 புள்ளி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். அதுக்கு மேலெலாம் உங்களை பயமுறுத்தலை இன்றைக்கி. சரியா? இது இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இப்போ இதுதான் லெவலு. இந்த லெவலில் எடுத்துருந்தீங்கன்னா மேலே போயிட்டான். அடுத்த கேண்டில் மேலே, அடுத்தவும் மேலே, அடுத்தவும் மேலே, அடுத்த கேண்டல்லாம் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். எங்கே 98ல் 100ல் எடுத்துருக்கீங்க, 98ல் க்ளோஸ் வச்சுருக்கேன். கம்முன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே போய் அப்படியே வந்து மேலே போயாச்சு. நீங்கள் இதை கூட டார்கெட்டாக வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அட போங்கடா இதுலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு கூட போயிருந்துருக்கலாம். எத்தனை பாயிண்ட் கிடச்சிது? 20 பாயிண்ட், 25 பாயிண்ட். அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. நேற்று நல்லா ட்ரேட் ஆகும்போதே தெரியும் இன்றைக்கி கவுத்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி முடிச்சு விட்டாங்க. 25,300 புட் ஆப்ஷனு, இதுதான் லோ, மேலே போய் கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா 40லேருந்து 50க்கு போயிருக்கு. 10 புள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறமா மேலே போகவே இல்லை. இந்த ரேஞ்சிலேயே 2 பாயிண்ட்டு இது பண்ணிட்டு அப்படியே இங்கேயே நின்றுட்டு இருந்தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு எந்திரிச்சு போயிடுறது தான் நல்லது. ஏன்னா ட்ரேட் ஆகலை. நேற்றெல்லாம் இந்த மாதிரி ட்ரேட் ஆனதுனால இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்ட் மோடில் போயிட்டாங்க. நேற்று ஃபுல்லாக கச்சமுச்சா மேலே கீழே கண்டபடி ட்ரேட் ஆச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரெஸ்ட் மோடில் போயிட்டாங்க. எப்போவுமே இந்த மாதிரி. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மொதல் நாள் பயங்கரமாக மூவ் ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்து பெரிய மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஐடியா இதுதான் ஐடியா. அப்படியே இதை வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். என்றைக்கா இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் ட்ரேட் ஆகாதுப்பா. என்னமோ ஏதாவது வேலை வெட்டி இருந்ததுன்னா அதை வந்து பார்க்க போயிடலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து கவனமாக வந்து ட்ரேடு வந்தால் எடுக்கலாம், இல்லைனா சும்மா ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருக்கலாம். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸு நிஃப்டி தாங்க ஃபாலோ பண்ணோம். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது. ஆல் டைம் ஹையை தாண்டி அவனும் வந்து மேலே போயிட்டான். நேற்றே அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். நீங்கள் நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோடைய பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி சென்செக்ஸ் வந்து மேலே போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் ரேஞ்சு. ஏன் நேற்றே சேட்டை பண்ணிட்டாங்க, எல்லா சேட்டையும் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக வந்தானா எவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்கிறான், எவ்வளோ பெரிய ரெக்கவரி 50%. அங்கேருந்து திரும்ப வரும்போது ஏன் இன்னும் கீழே போக வேண்டியதானே, இல்லைனா இங்கேருந்தே போக வேண்டியதானே. அவன் எக்ஸாக்டாக வருவான்.
வருவான், வந்துட்டு போயிட்டான். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இதைத்தான் நீங்கள் வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்களே களத்தில் குதிச்சிருங்க. என்னதான் நடக்குதுன்னு பாருங்கண்ணா. என்னது பெரிய இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு கோர்ஸ் எல்லாம் முடிச்சாதான் இதை வந்து பண்ண முடியும் அப்படிலாம் இல்லையா. கோடு தானே போடுறீங்க. அதுவும் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலில் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அங்கேயே வந்து மேலே போயிருக்கானா, கடைசி கட்டத்தில் வந்து போயிருக்கிறான். மூமெண்ட் இந்த கடைசியாக வந்து நீங்கள் 2 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா மூமெண்ட்டே இருக்காது. எல்லாம் வீட்டை பார்த்து போயிருப்பாங்க. மூமெண்ட் இருந்ததுன்னா பண்ணலாம். போர் அடிக்கும். அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, கொஞ்சம் கிட்ட வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து வச்சிருக்கிறதா, இந்த லாஸை புக் பண்ணிக்கிறதா, இல்லை நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாமா, ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். காலையிலேருந்து சும்மா உட்காந்துன்ட்டு 3 மணிக்கு ட்ரேடிங் முடிய போகிற நேரத்தில் ட்ரேட் எடுத்து தேவையில்லாத பிரச்சனை. அதனால எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட்டு, வெரி குட். சென்செக்ஸு இப்படி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. மிட் கேப் நிஃப்டி நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இவன்லாம் வந்து மேலே வந்துட்டான். ஆல் டைம் ஹைலாம் தாண்டி புது புது ஹை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ இவனெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டி கீழே இருக்கிறான். நிஃப்டி ஆல் டைம் ஹை தாண்டி போயிட்டு இருக்குது. இவங்க எப்படி ட்ரேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் புல்லிஷாக இருக்க மார்க்கெட்டு, அது மட்டும் கன்ஃபார்ம். இவன் வேறு வந்து பாக்ஸை வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். இவன் இன்னும் நல்லா மேலே போவான். மிட் கேப் நிஃப்டி நல்ல மூமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். இதை பிரேக் ஆக முன்னாடி இது ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி கண்ணாபனான் வந்து மேலே போயிட்டான். ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 13,000 இங்கே வந்துருச்சு. ப்ரைஸ் 13,000க்கு வந்துட்டு எங்கே இப்போ இருக்கிறான்? 13,230 இருக்கிறான். இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், அது எப்படி சொல்லுங்கள்? அதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துருங்க. இந்த மாதிரி பாருங்கள், சப்போர்ட் இருக்குதா அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்குதா எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து நல்ல டார்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஃபின் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி அவன் பாட்டு வந்து போயிட்டு இருப்பான். ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கான் மேலே. இங்கே 1 ஹவர் போனீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கேன். இங்கே ஆரம்பித்தவன் ஒரு 15 நாளாக வந்து 10 நாள் இருக்கும். 10 நாள் 11 நாளாக வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். இது என்ன லெவலு? ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெவலில் மார்க் பண்ணுவோம், இந்த லெவலுக்கு வந்துடுவான் அப்படின்னு. இப்போ பேங்க் நிஃப்டியை மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்துடுவான் அப்படின்னு. வந்துட்டானா? அப்போ அடுத்த லெவலில் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுருந்தோம், இதுக்கும் வந்துட்டானா? அடுத்து வந்து இதை மார்க் பண்ணியிருக்கிறோம், அதுக்கும் வந்துடுவான். நாளைக்கு திங்கக்கிழமைக்கு அதையும் டச் பண்ணிடுவோம். ஸோ பெரிய ஃபால் ஆயிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சு, மார்க்கெட்டு இன்னும் விழுமா, இதை தான் சொன்னேன் நான். இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து எடுத்துக்கோங்க. பெரிய ஃபால் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பெரிய ஃபால் தான். உடனே வந்து நியூஸில் வந்துட்டு இத்தனை 1000 கோடி போயிடுச்சு, முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி போச்சு, 10 லட்சம் கோடி போச்சு. எங்கேயா போச்சு? அவன் எவனோ வந்து போனால் போயிட்டு போகுது. இவன் வந்து கீழே வரையும் வந்தானே, ரெக்கவர் ஆகிட்டானே 10 நாளில். 10 நாள் 15 நாள் அதே இடத்துக்கு வந்துட்டானே, வந்துடுவான், கன்ஃபார்மாக வந்துடுவான். நீங்கள் பை தான் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். கீழே விழுந்தானா, சப்போர்ட்டுக்கு வரானா, பை பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நான் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டியே எடுத்து பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நம்ம டெய்லியில் எடுத்து பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் வந்து. சரி, வீக்லியில் எடுத்து போவோம், ரொம்ப சின்னதாகிடும் போல். என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தேட் 2020 எடுத்து கோவிட் எடுத்துக்கோங்க. கோவிடில் எவ்வளோ பெரிய ஃபாலோ இருக்குது. எங்கே வந்தது மார்க்கெட்டு? 16,000. இந்த 16,000லேருந்து மார்க்கெட்டு எங்கே இருக்குது? இப்போ 55,000 கிட்ட வந்தது, 54,000 கிட்ட வந்துருச்சு. 16,000 54,000 எப்போதுக்குள்ளார? 4 வருஷத்துக்குள்ளார. செல்லே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் செல் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், செட்டாக ட்ரேட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? ட்ரெண்ட் ஆகிருக்கானா? இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கா? அப்புறம் இங்கே ட்ரெண்ட் ஆகி இப்படி வந்து போயிட்டு இருக்கானா? இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆகி தான் இதை பிரேக் பண்ணியிருக்கானா?
ப்ரீவியஸ் ஹைக்கு இங்கே வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருந்ததா இந்த இடத்துல? ஸோ வீக்லி எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா? நல்ல கீழே வந்தானா நம்ம பை பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணணும் கூட. அதாவது ஸ்விங் ட்ரேடர், ஸ்விங்கு கேட்குறீங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? எதாவது மிஸ் பண்ணிட்டோமா இன்றைக்கி? வந்துட்டு க்ரூட் ஆயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள். அதே சப்போர்ட்டுக்கு வந்துருக்குது பாருங்கள் ப்ரைஸ். 1 ஹவரில் பார்த்துட்டு இருக்கீங்க. எது வரைக்கும் போயிட்டு வந்துருக்குறான். இது ஒரு ரிஜெக்ஷன் லெவலு. மேலேருந்து எப்படி வந்து அப்படியே படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தான். இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு மேலே வரைக்கும் போனோன்னா கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வந்து போக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் போக முடியாமல் வந்து கீழே வந்துருக்கான். இப்போ நம்மளுக்கு என்ன 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குது. எந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பீங்க? ஜஸ்ட் லைக் தட். இது தாங்க, இது நம்ம மார்க் பண்ணி பார்த்துருவோமா? இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. வெயிட் பண்ணி இருந்துட்டு ஒரு தடவை தட்டி பார்த்துட போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஃபாலு, பெரிய ஃபாலு. இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6224 224 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தது? 190 வரைக்கும் வந்துருச்சு. 35 பாயிண்ட்டு கீழே வந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி அங்கேயே க்ளோஸ் வச்சுட்டான். உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். சின்ன லாபம் தான் இருக்கும், பட் ஆனால் எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பவும் கூட ப்ரைஸ் இந்த லெவலுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போனான்னா ஓகே, போனால் போயிட்டு போகிறான், பரவாயில்ல. திரும்ப அவன் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்போது பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க, ப்ரைஸ் உள்ளே இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான், எக்ஸிட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் திரும்ப வந்து இங்கே வந்தானா பை பண்ணிக்கலாம். ஆஸ் எ பிகினராக சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போவுமே வந்து என்ட்ரி வந்து எக்ஸிட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. சரியா? இப்போ கோல்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? கோல்டு வந்து பேசிகிட்டு இருந்தோமே, இந்த வீடியோடைய பிகினிங்கில் வந்து கோல்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கோல்டு வந்து என்ன நடந்திருக்குது? வந்தானா எக்ஸாக்டாக? நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசணும்? இந்த இடத்துல ட்ரை பண்ணலான்னு சொன்னோம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன லாஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடணும். அப்புறமா என்ன பண்ணியிருக்கான் ப்ரைஸு? கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். மேலே போயிட்டு கீழே வரும்போது எங்கே வந்திருக்கிறான்? அங்கேயே வந்திருக்கிறான் பாருங்கள். இந்த தடவை ஏக்தமாக வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம ப்ரைஸு மேலேருந்து கீழே இப்படி வந்துக்கிட்டு இருந்த ப்ரைஸு ஒரே இடத்துல ஈக்குவலாக அடுத்தடுத்து லோ பண்ணிக்கிட்டே வந்த ப்ரைஸு இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்குது? லோ பண்ண முடியாமல் மேலே வந்துருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மறுபடியும் கொடுத்துட்டு கூட இப்படி மேலே வந்துட்டு அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகலன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ட்ரியே இங்கே எடுக்கிறதுனால, உங்கள் என்ட்ரியே இங்கே இருக்கிறதுனால ஒருவேளை இங்கே வரைக்கும் வந்ததுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டும் போயிடலாம். ஸோ எக்ஸிட் வந்து அங்கேயே தான் இருக்கும், பக்கத்துலேயே எக்ஸிட் பண்ணிடலாம். அதுதான் என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? எனக்கு மெசேஜ் அனுப்பாத வீடியோஸை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 நன்றிங்க. உங்களுடைய நேரத்தை எனக்காக வந்து நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்புறதில் எனக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணி பெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.